படிக்கவே மாட்டியா அப்படின்னு மதிப்பெண்களை பார்த்து தாய் கோபத்துடன் கேட்கிறார். பையன் சொல்கிறான், அம்மா எனக்கு படிப்பு வர மாட்டேனுதுமா, நான் வேணா விளையாட்டுத்துறையிலே கவனம் செலுத்துகிறேன். சரி, விளையாட்டுத்துறையிலே கவனம் செலுத்துகிறார். இந்த சம்பவம் நடந்த இடம் தாம்பரம் என்ற பகுதி. ஒரு 60 ஆண்டு காலம் முன்னால் கற்பனை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அவர் விளையாட்டுத்துறையிலும் பல்வேறு இடர்பாடுகள். எனினும் எப்படியோ ஒரு வேலை கிடைக்கிறது. வாழ்க்கை முழுக்கவே சிரமத்திலேயே போகணுமா, சரியாக படிக்கலைன்னா இதுதான் நிலைமையான்னு நினைக்கிறார் அந்த பூரம் நட்சத்திரக்காரர். உடனே ஒரு பெரியவங்களை சந்திக்கிறார். அந்த அம்மா ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, எப்படியோ நீ திருப்பதிக்கு போயிடு அப்படின்னு நம்பி திருப்பதிக்கு செல்கிறார். அங்கே திருப்பதிக்கு சென்றதும் வாழ்க்கையிலே திருப்பங்கள் ஏற்படுகிறது. நல்ல ஒரு அரசு வேலை அவருக்கு கிடைக்கிறது. திருப்பதிக்கு செல்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார். மீண்டும் மத்திய அரசிலும் ஒரு உயர் பதவி, நல்ல அந்த ஊர்லேயே ஒரு போஸ்டிங்கையும் வாங்கிக்கிறார். செல்வம், சிறப்புன்னு புகழ் எல்லாவற்றையும் தருகிறது. விளையாட்டுத்துறையிலும் ஒரு கோச்சாக மாறுகிறார். பூரம் நட்சத்திரக்காரர்கள் திருப்பதிக்கு சென்றால் ஆகாது என்று டிஆர்பிக்காக ஆங்காங்கே ஏதோ தகவல்களை சொல்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட நபர் வேறு யாரும் கிடையாது, என் தாய்மாமன் தான். வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்துக்கு வந்தார். அதே போல் ஒரு மிகப்பெரும் கோடீஸ்வரர், இந்தியாவின் மிகப்பெரும் கோடீஸ்வரர் தனுசு ராசி, அடிக்கடி திருப்பதி சென்று வந்து தான் ஏற்றமே வந்தார்.